ஒரு சின்னன்று மீன்ல நம்ம எல்லாருக்கும் மோட்சம் இருக்குன்னு நினைச்சு பாருங்க. சத்திய யுகத்தோட ஆரம்பத்துல மனுன்னு ஒரு ஞானவா மன்னர் இருந்தாரு. ஒரு நாள் அவர் ஆத்துல ஸ்நானம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன மீன் அவரோட கையில வந்து விழுந்துச்சு. அந்த மீன், மன்னா என்ன காப்பாத்துங்க கெஞ்சிச்சு. மனுவும் அந்த மீன கருணையோ ஒரு ஜாடியில தண்ணி ஊத்தி வச்சாரு. ஆனா அதிசயம், அந்த மீன் வளர ஆரம்பிச்சது. ஜாடியில இருந்து அத்துக்கு அப்புறம் பெரிய கடலுக்குன்னு மீன் பெருசா வரைஞ்சுட்டே போச்சு. அப்பதான் மனுவுக்கு புரிஞ்சுது, இது சாதாரண மீன் இல்லைன்னு, இது மத்ஸ்ய அவதாரம் எடுத்த பெருமாதானு. 7 நாள்ல ஒரு பெரிய ஜலப்பிரியம் வரப்போகுதுன்னு பெருமா சொன்னாரு. ஒரு பெரிய கப்பல் கட்டு, 7 ரிஷிகளையும், எல்லா செடி கொடிகளோட விதைகளையும், எல்லா விலங்குகளையும் ஜோடியா சூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாரு. ஜலப்பிரளயம் வரும்போது நான் உங்களை காப்பாத்திக்குவேன்னு மத்ஸ்ய அவதாரம் சொல்லிச்சு. பெருமாள் சொன்ன மாதிரியே ஜலப்பிரளயம் வந்துச்சு. மத்ஸ்ய அவதாரமும் வந்துச்சு. வாசுகி பாம்பை கயிறா வச்சு கப்பல மத்ஸ்ய அவதாரத்தோடு கட்டிவிட்டாங்க. அந்த மீன் அவங்க இமயமலைக்கு சூட்டிட்டு போச்சு. அங்க ஜலப்பிரளயம் உயிர வரைக்கும் இருந்தாங்க. அப்படி மத்ஸ்ய அவதாரத்தோட உதவியால அடுத்த யுகத்துக்கு உயிர்கள் காப்பாற்றப்பட்ட. மத்ஸ்ய அவதார கதை என்ன சொல்லுதுன்னா, சின்ன உயிரா இருந்தாலும் பெரிய அதிசயங்களை செய்யும்னு சொல்லுது. அதனால அடுத்த முறை நீங்க ஒரு மீனை பார்க்கும் போது நினைச்சுக்கோங்க, அது ஒரு வேஸ்ட்ல இருக்கிற காப்பாத்துற கடவுளா இருக்கலாம்னு.